இந்த 1857ஆம் ஆண்டு பெருங்கலகத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் இந்தியாவில் ஏற்படுத்திய இணைப்பு கொள்கை தான். அதாவது அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் என்ற அடிப்படையில் மேலாதிக்க கொள்கை, இணைப்பு கொள்கை அப்படின்ற 2 கொள்கைகளை ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஆங்கிலேயர் இந்தியாவில் ஏற்படுத்திய இந்த இணைப்பு கொள்கையில முதல் கொள்கையாக மேலாதிக்க கொள்கை, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் பாராமௌட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் தங்களை வானளாவிய அதிகாரங்கள் பெற்ற ஒரு உயர்ந்த அமைப்பாக தங்களை தாங்களே எண்ணிக்கொண்டார்கள். அதனால இந்தியாவை ஆள்வதற்கான தகுதி எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் ஆங்கிலேயர்களுக்கு இயல்பாகவே இருந்துச்சு. அந்த கொள்கை தான் டாக்ட்ரின் ஆஃப் பாராமௌட்ரி. சரிங்களா? அதே போன்று வாரிசு இழப்பு கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்ற அடிப்படையில், அதாவது ஒரு அரசாங்கத்திற்கு ஆண் வாரிசு இல்லாத போது அந்த அரசாங்கத்தை வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் தங்களோட இணைத்துக் கொள்வார்களாம். இது மாதிரி அர்த்தமில்லாத பல காரணங்களை கூறி ஆங்கில அரசாங்கம் இந்தியாவில் வழி வழியாக ஆட்சி செய்த அரசாங்கத்தை தங்களோட இணைத்து கொண்டார்கள். இந்த வாரிசு கொள்கையின் அடிப்படையில் வழி வழியாக ஆட்சி செய்து வந்த சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் போன்ற பகுதியில் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் தங்களோட இணைத்து கொண்டார்கள். அடுத்து இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்திய கலாச்சார உணர்வு பற்றிய ஒரு தீவிரத்தன்மை ஆங்கிலேயருக்கு இல்லாததுதான். அதாவது இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ் என்ற டாபிக்கின் அடிப்படையில் இந்தியர்களின் கலாச்சார உயர்வு பற்றிய ஒரு தீவிரத்தன்மை ஆங்கிலேயருக்கு இல்லாமல் இருந்தது தான் இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு காரணமாக சொல்லப்படும். சரிங்களா? இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு முன்பு 1806 வேலூர் புரட்சியின் போதே புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற சர் ஜான் கிரடாக் அறிவித்த புதிய இராணுவ விதிமுறையின் அடிப்படையில் இந்திய இராணுவத்தினர் தாடி வைத்துக் கொள்வது, சமய அடையாளங்களான திருநீர் அணிவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டது. அதனுடன் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வகை தலைப்பாகை விலங்கு தோலினால் செய்யப்பட்டது என்ற ஒரு வதந்தி எப்படி 1806 வேலூர் புரட்சியின் போது ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியிலையும் ஏற்படுத்தப்பட்டது. சிப்பாய்களுக்கு இடையே அறிமுகம் செய்யப்பட்ட என்ஃபீல்டு என்ற ஒரு புதிய வகை துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்களுக்கு ஒரு கேட்ரிட்ஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்ரிட்ஜுக்குள்ள பசை நிரப்பப்பட்டிருக்கும். இந்த பசை எதற்காக அப்படின்னா, துப்பாக்கியை பயன்படுத்தும் போது அதன் உராய்வை குறைப்பதற்காக இந்த கேட்ரிட்ஜில் தோட்டாக்களுக்குள்ள பசை தடவப்பட்டிருக்கும். இந்த பசை பசுவின் கொழுப்பு, பன்றியின் கொழுப்பு என்ற ஒரு வதந்தி சிப்பாய்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்துக்கள் பசுவை புனிதமாக வணங்கக்கூடியவங்க. அதே போல முஸ்லிம்கள் பன்றி இறைச்சிக்கு தடை விதித்திருந்தாங்க. இந்த தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட இந்த கேட்ரிட்ஜ்களை வாயால் கடித்து திறக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே நிலவியது. இந்த புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கான முதல் எதிர்ப்பு மங்கள் பாண்டே என்ற சிப்பாயின் மூலமாக வெளிப்பட்டது.